ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிஷ்ஷஸ். அதிகமாக நீர் சத்தும் நார் சத்தும் இருக்கிற சொரக்காயில் எப்படி அடை செய்யலான்னு பார்க்க போகிறோம். எப்போதும் செய்கிற அடையில் கொஞ்சம் ஸ்பெஷலான இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்து செம்ம டேஸ்டியான சொரக்காய் அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சொரக்காய் அடை செய்கிறதுக்கு அரிசியையும் பருப்பையும் ஊற வச்சுக்கலாம். 2 கப்பளவு இட்லி அரிசிக்கு சரிபாதியாக பருப்பு ஊற வச்சுக்க போகிறோம். 1/2 கப்பளவு துவரம்பருப்பு, 1/2 கப்பளவு கடலைப்பருப்பு, 1/4 கப்பளவு உளுத்தம்பருப்பு சேர்த்து க்ளீன் பண்ணிட்டு ஊற வச்சுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் 10லேருந்து 15 சேப்பு மிளகாவையும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இந்த அடைக்கு உரப்படன்னு இன்னொரு பேரும் கூட இருக்குது. 5லேருந்து 6 மணி நேரம் இல்லை ஓவர் நைட்டும் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். அரிசியும் பருப்பும் இந்த மாதிரி ஊறி வந்த பிறகு உளுந்துலேருந்து தோல் எதுவும் எடுக்க தேவையில்லை. முதல்ல மிளகாவை சேர்த்து அரைச்சிட்டு அடுத்ததாக அரிசி சேர்த்து குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடமாவு புளிக்க தேவையில்லை, உடனே நம்ம அடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இடித்த இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசனை மாறுறது வரை வதக்கிக்கோங்க. 1/2 கப்பளவு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட 1/2 கப்பளவு துருவின தேங்காய் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயமும் தேங்காயும் லேசாக வதங்கி வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மாவில் இதை சேர்த்துக்க போகிறோம். 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 3 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காய மசாலாவை சேர்த்துக்கோங்க. 250 கிராம் அளவுக்கு உள்ள சொரக்காவை துருவிட்டு சேர்த்துக்க போகிறோம். மேலே இருக்கிற தோலை சீவி எடுத்துட்டு அழுத்தமான பகுதியை மட்டும் துருவி எடுத்துக்கோங்க. இடையில இருக்கிற சாஃப்டான பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டும் கூட நீங்கள் துருவிட்டு எடுத்துக்கலாம். துருவி எடுத்த சொரக்காய், முருங்கைக்கீரை, வெங்காய மசாலா, அடைக்கு தேவையான உப்பு சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுருங்க. அதிகமாக நீர் சத்தும் நார் சத்தும் இருக்கிற சொரக்காயில் இந்த மாதிரி டேஸ்டியான அடை செஞ்சு சாப்பிட்டு கூட நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். 2 அடைக்கு மேலே சாப்பிட முடியாது, செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மாவை நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது, ஒரு வேளைக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அடுத்த வேளைக்கு புளிச்சு வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி ஊற வச்சுக்கோங்க. ஒரு இரும்பு தோசைக்கல்லில் நல்லெண்ணெயை தடவிட்டு அடமாவை ஊற்றி இந்த பக்கம் 5 நிமிஷம் அந்த பக்கம் 5 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். மேல் பக்கம் கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் செம்மையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தி அண்ட் சிம்பிள் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் சமையல் டிஷ்ஷஸ்.